In the question, rate constant for the decomposition of hydrocarbon is 2.418 into 10 to the power of minus 5 per second at 546 Kelvin. Energy of activation கொடுத்துட்டாங்க. Pre-exponential factor, அதாவது A value find out பண்ணோம். அதுக்கு Arrhenius equation நம்ம எடுத்துக்கலாம். K is equal to A into e power minus A by RT. இங்க R value gas constant, that is 8.314 joule per Kelvin per mole. First இந்த பவர்ல இருக்கிற EA by RT value find out பண்ணிடுவோம். So இந்த values substitute பண்ணிக்கலாம். So இங்க EA value நான் 179.9 into 1000 எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஜூல் பெர் மோலா தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்க கிலோ ஜூல் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கிலோ வேல்யூக்கு நம்ம 1000 எடுத்துக்கலாம். இங்க 8.314 8.3 எடுத்துக்கலாம். இப்போ 179.9 divided by 8.3 1799 divided by 83 எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூ என்ன வரும்னா 216.7 வரும். இப்போ 1000 divided by 546 வேல்யூ 0.183 வரும். இந்த டூ வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா 39.65 கிடைக்கும். இந்த A by RTக்கு யூனிட்ஸ் எதுவும் வராது, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். இந்த ஈக்குவேஷனில் டூ சைட்ஸுமே லாக் எடுக்கலாம். இப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்னா மைனஸ் A by RT ஆகும். நமக்கு A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதனால மைனஸ் A by RTயை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த எல்என்னை நேச்சுரல் லாகிரதமாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணி லாக் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ இந்த K EA by RT வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். K வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. EA by RT வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா A வேல்யூ கிடைக்கும். Log of 2.148 into 10 to the power of minus 5 log 2.148 plus log 10 to the power of minus 5 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு log வேல்யூ பார்க்கணும். இந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 டிஜிட் நம்பர் தான் இருக்கு, அதனால 0 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 21ல 4ல 3304 இருக்கு, அதே மாதிரி 8ல 16 இருக்கு. இந்த டூ வேல்யூஸை ஆட் பண்ணோம்னா 0.3320 கிடைக்கும். லாக் 10 to the power of minus 5 -5 into log 10 எடுக்கலாம். அப்போ அதோட ரிசல்டன் வேல்யூ -5 கிடைக்கும். ஏன்னா லாக் 10ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இந்த டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோன்னா -4.6618 கிடைக்கும். இப்போ இந்த டூ வேல்யூஸும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2.3 into -4.7 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணோன்னா -10.81 கிடைக்கும். இப்போ இந்த டூ வேல்யூஸும் ஆட் பண்ணோன்னா 28.84 கிடைக்கும். இப்போ லாக் A வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த 2.303 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இதை இந்த டினாமினேட்டரில் 2.30ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது 2884 divided by 213 கிடைக்கும். அதோட வேல்யூ 12.53 கிடைக்கும். இப்போ A வேல்யூ தான் நமக்கு வேணும், அதனால இந்த டூ சைட்ஸும் ஆன்டிலாக் எடுக்கலாம். அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 12.53 is equal to Aன்னு கிடைக்கும். ஆன்டிலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 12 கன்சிடர் பண்ணுவோம். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னா 10 to the power of 12ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற 53 கன்சிடர் பண்ணுவோம். அது 0.53ன்னு எடுத்துக்கலாம். இதுல 0.53 ஆன்டி லாகரிதம் வேல்யூ 0.53ல 0 பாருங்க 3388 இருக்கு. அப்போ 0.53க்கு 3388 கிடைக்கும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கிறதுனால 1 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைங்க. அப்போ 3.388 into 10 to the power of 12 per second தான் ஏவோட வேல்யூ. ஏன்னா ஆல்ரெடி எல்லா வேல்யூஸும் யூனிட்ஸுமே கேன்சல் ஆகிடுது. இதில் கேல இருக்கிற யூனிட் மட்டும்தான் இருக்கும், அதோட யூனிட் பெர் செகண்ட். அப்போ ஏவோட யூனிட்டும் கேவோட யூனிட்டும் சேம் தான். ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.388 into 10 to the power of 12 per second is the answer.